வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அன்னைக்கு முடிவு பண்ணா கட்டுறது இல்லைன்னா காலம் என்மானம் பூத்த கண்பூரா நீதான் தாங்கிறேன் பூரா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு முத்து கிரியேஷன். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ எடிட் பண்ணோம்னா இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் மொபைலில் உள்ள அலர்ட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்க ப்ரீசெட்டை நீங்கள் உங்கள் அலர்ட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணோடனே நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனையும் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி நான் வந்து எல்லா டெக்ஸையும் எழுதி வச்சுருக்கேன். நான் டெக்ஸாக முடிகிற இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோடனே நம்மளுக்கு தேவையான ரெசல்யூஷன், அதாவது அதில் தான் நீங்கள் கட் பண்ணணும். மேலே உள்ள 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்து கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் எல்லா இமேஜையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வீடியோ எடிட் பண்ண போயிடலாம். அதே மாதிரி நான் கொடுத்துருக்க எல்லா பீட் மார்க்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி அந்த கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணி உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள 3 டாட்டை டச் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா இதே மாதிரி நான் கொடுத்துருக்க எல்லா பீட் மார்க்கும் நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லென்த்தாக போகிறனால நான் எல்லா பீட் மார்க்கும் நான் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி நான் கொடுத்துருக்க எல்லா பீட் மார்க்கும் நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. நம்ம இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கான நம்ம ஒரு ஷேக் எஃபெக்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம பேக் கொடுத்து நான் கொடுத்துருக்க ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணி இங்கே உள்ள டெக்ஸ்ட்டை டச் பண்ணி கீழே உள்ள 3 டாட்டை டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு பேக் கொடுத்து நம்ம ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் கொடுத்துருக்க எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் இந்த எஃபெக்டை மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணோன்னே மறுபடியும் பேக் கொடுங்க. பேக் கொடுத்து ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணி இதில் உள்ள 2வது இந்த ஃபோட்டோ எஃபெக்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே கீழே உள்ள எஃபெக்டை டச் பண்ணி கீழே உள்ள 3 டாட்டை டச் பண்ணி காஃபி எஃபெக்ட் கொடுங்க. காஃபி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் கொடுங்க. பேக் கொடுத்து ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த இமேஜுக்கு நீங்கள் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜுக்கும் இந்த ஒரு எஃபெக்டை மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ லென்த் ஆகிறனால நான் எல்லா இமேஜுக்கும் நான் வந்து இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி உங்களோட இமேஜ் எல்லா இமேஜுக்கும் இந்த ஒரு எஃபெக்டை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங், அதாவது ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிற டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணோன்னே இந்த டெம்ப்ளேட் வீடியோ டச் பண்ணி கீழே உள்ள எஃபெக்ட் ஆப்ஷன் டச் பண்ணி குரோமோக்கி ஆட் பண்ணிக்கோங்க. குரோமோக்கி ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இதுக்கு இந்த க்ரீன் கலர் பதிலாக ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு மேலே உள்ள பிளெண்டிங் ஒப்பாசிட்டி போய்ட்டு கீழே உள்ள அந்த மாஸ்க்கை டச் பண்ணுங்கள். மாஸ்க்கை டச் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ள அந்த மாஸ்க் லேயரை டச் பண்ணிவிட்டு பேக் கொடுங்க. பேக் கொடுத்து நம்ம கொடுத்துருக்க எல்லா இமேஜையும் நம்ம இப்போ வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்க அந்த 7 ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க டெம்ப்ளேட் வீடியோவும் செலக்ட் பண்ணி மேலே உள்ள குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு குரூப் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே நம்ம ப்ரிவியூவில் பார்த்த இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணணும். இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணி இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள பிளெண்டிங் ஒப்பாசிட்டியை கொடுத்து நீங்கள் லைட்னிங் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்தோன்னே நம்ம ப்ரிவியூவில் பார்த்த ஒரு ட்ரெண்டிங்கான மாஸான வீடியோ மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவோட எண்டிங் போயிட்டு தேவையான டெம்ப்ளேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாததை நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் கொடுங்க. பேக் கொடுத்து ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணோன்னையும் நான் ஒரே ஒரு சிசி லேயர் கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே மேலே உள்ள அந்த காப்பி லேயரை டச் பண்ணுங்கள். காப்பி லேயரை டச் பண்ணோன்னே பேக் கொடுங்க. பேக் கொடுத்து
ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணி மேலே உள்ள அதே மாதிரி அந்த காப்பி ஆப்ஷனை டச் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி வீடியோவோட எண்டிங் போயிட்டு தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாததை கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு மாசான ட்ரெண்டான வீடியோ எடிட் பண்ணி முடிஞ்சாச்சு. இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா மேலே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் டச் பண்ணி கீழே உள்ள உங்களுக்கு எவ்வளோ உங்கள் மொபைல் எவ்வளோ ரெசல்யூஷன் தாங்குமோ அவ்வளோ ரெசல்யூஷன் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.